எப்பயுமே சட்னி சாம்பாரே செஞ்சு போர் அடிக்குது அப்படின்னா பருப்பு தேங்காய் எதுவுமே சேர்க்காத இந்த கொங்கு ஸ்பெஷல் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கடையில் செஞ்சு பாருங்க. இட்லி தோசைக்கெல்லாம் அவ்வளவு சூப்பரா இருக்கும். இந்த ரெசிபி பண்றதுக்கு ஒரு குக்கர்ல ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு சின்ன பீஸ் பரங்கிக்காய், 2 கத்திரிக்காயை இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸஸ் கட் பண்ணி சேர்த்துட்டு இது கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளி, 10 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 5 காஷ்மீரி சில்லி இந்த மாதிரி அரைச்சு சேர்த்துக்கிறேன். தேவையான உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து மூடி போட்டு ஒரு 3 விசில் வரைக்கும் விட்டு இறக்கிக்கலாம். நீங்க பாத்திரத்துல வேக வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் இதை வேக வச்சுக்கலாம். குக்கர்ல 3 விசிலே நல்லா குலைவா வெந்துரும். இந்த மாதிரி வெந்து இறந்ததுக்கு அப்புறமா இதை ஒரு ஸ்மாஷர் இல்லாட்டி மத்து வச்சு நல்லா ஒண்ணும் பாதியமா கடைஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப நைஸாவும் கடைய வேணாம், வீடியோல காமிச்சிருக்கிற பக்குவத்துக்கு கடைஞ்சிக்கலாம். இப்ப இதுக்கு தாளிப்புக்காக ஒரு கடாயில 2 டீஸ்பூன் எண்ணெய், கடுகு, சீரகம், கொஞ்சம் பெருங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை சேர்த்துட்டு அந்த தாளிப்பை அப்படியே இந்த கடையிலோட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ணீங்க அப்படின்னா சூப்பரான கொங்கு ஸ்பெஷல் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கடையில் ரெடி. இட்லி தோசைக்கெல்லாம் அவ்வளோ சூப்பரா இருக்கும். அரிசி மாவு தோசை மட்டும் இல்ல, ராகி தோசை, கோதுமை தோசைன்னு எல்லா தோசை கூடயும் ஒரு சூப்பரா காம்பினேஷனா இருக்கும். செய்யறது ரொம்ப ஈஸி, குயிக்கா செஞ்சு முடிச்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்க.